எங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் கிடைச்சது. அதுபோல உங்களுக்கும் சமீபத்துல இஸ்லாம் கிடைச்சது. அதுக்கு பிறகு உங்க மூலியமாக உங்கள் தங்கைக்கு இஸ்லாம் கிடைச்சது. நோன்பு மாசத்துல நோன்புன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க? எப்படி தண்ணி கூட குடிக்காம இருப்பாங்களா? இந்த மாதிரி எனக்கு பல கேள்வி இருந்துச்சு. எல்லாம்னா முஸ்லிம்ஸ்க்கு மட்டுமா, நமக்கு இல்லையா? நம்மளும் அவங்கள மாதிரி தானே இருக்கிறோம். அப்படி ஒரு எழுத்துக்கு 10 நன்மையா அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்வி. சரி, இதை பத்தி நம்ம முழுசா தெரிஞ்சுக்கலாம். அந்த ரம்லான் மாசத்துல எல்லாரும் குரான் படிக்க ஆரம்பிச்சாங்க. நானும் சரி எடுத்து படிச்சு பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு. ஏன்னா தமிழ்ல தானே இருக்குது, நம்ம படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். நான் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் அந்த குரான்ல தர்ஜுமால இருக்குது. வேலைக்கு போனேன்னா வேலையை மட்டும் செஞ்சுட்டு வா, அங்க பண்ற பழக்க வழக்கத்துல கொண்டு இங்க பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. எங்க வீட்டுல தெரிஞ்சிச்சு ஏதோ மாற்றமா பண்றா, ஏதோ அங்க வேலைக்கு போகும் யாரோ பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இதையெல்லாம் விட்டுருவா, இதெல்லாம் மறந்துருவா, நம்மளுடைய கலாச்சாரமே வந்துரும் இவளுக்கு. எல்லாரும் என்கிட்ட கேக்குறாங்க, என்ன இந்த மாதிரி நீ போயிட்டு இருக்கிற, நம்ம குடும்பத்தோட பேர் கெட்டுரும், இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற, இப்படிலாம் தலைக்கெல்லாம் முக்காடு போட்டுக்கிறேன். தப்பான வழிக்கு நான் போக கிடையாது, இது நல்ல வழிதான், நீ எதையும் நினைச்சு ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி நிறைய புரிய வச்ச. இது ஒரு டாட் நீ தப்புன்னு நீ சொல்லி நான் இதை விட்டு வெளியே வந்துடுறேன், எதுவுமே தப்பு இருக்காது. அல்லாஹ்க்கு நம்ம நன்றி கெட்டவளா நம்ம இருக்கக்கூடாது. நம்ம கேட்டது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டான்ல, இனிமே இதுக்குண்டானது நன்றியை நம்ம எப்படி செலுத்தணும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு ஒரு 4 ஆண்டுகளுக்கு முன்னாடி இஸ்லாம் கிடைச்சது. அதுபோல உங்களுக்கும் சமீபத்துல இஸ்லாம் கிடைச்சது. அதுக்கு பிறகு உங்க மூலியமாக உங்கள் தங்கைக்கு இஸ்லாம் கிடைச்சது. காயல்பட்டினத்துல தாவா சென்டர்ல 100 நாள் சிறப்பாக படிச்சு இன்னைக்கு வரும்போது சகோதரி சொல்றாங்க, 100 நாள்ல இவ்வளவு தூரம் மார்க்கத்தை பேணுதலா சொல்லித்தர முடியுங்கிறது பெரிய ஆச்சரியம்னு சொன்னாங்க. சொல்லுங்க, எப்படி உங்களுக்கு இஸ்லாம் கிடைச்சது? எனக்கு முதல்ல எனக்கு இஸ்லாம்னா ரொம்ப பிடிக்கும். சின்ன வயசுலயே எனக்கு பிடிக்கும். அதுக்கப்புறம் நான் ஆஃபீஸ் ஸ்டாஃப் நான் போயிட்டு இருந்தேன். அங்கே எல்லாமே முஸ்லீம்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு அதிகமாக கிடைச்சாங்க. அப்போ பார்த்துட்டோம்னா எனக்கு முஸ்லீம் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கும்போது எனக்கு அவங்க பண்ணுற ஒரு சில விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. எப்படின்னா அவங்க தொழுக போகிறது, அப்புறம் இந்த நோன்பு மாசத்துல நோன்புன்னு சொல்லிட்டே இருப்பாங்க, அது என்ன ஏது நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி அதில் என்ன இருக்குது, எதுக்கு நோன்பு வைக்கிறாங்க, எப்படி தண்ணி கூட குடிக்காமல் இருப்பாங்களா, இந்த மாதிரிலாம் எனக்கு பல கேள்வி இருந்துச்சு. எதுக்காக வைக்கிறாங்க, அப்போ இறைவன்னா இந்த அல்லாஹ்னா முஸ்லிம்ஸ்க்கு மட்டுமா, நமக்கு இல்லையா? நம்மளும் அவங்கள மாதிரி தானே இருக்கிறோம், ஏன் நமக்கு மட்டும் இப்படி இல்லை, என்ன ஏது அப்படின்னு சொல்லி அவங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டேன். என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாத்துட்டையும் நான் கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பேன். அப்போ ஒருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, நிறைய எனக்கு பதில் சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ் தர்ஜுமா கொண்டு என்கிட்ட கொடுத்தாங்க. இதுக்கிடையில அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தை, அல்லாஹ் அப்படிங்கிற கடவுள் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தோம். அப்போ அல்லாஹ் அப்படிங்கிறது முஸ்லீமோட கடவுள் போல அப்படின்னு, இறைவன் அப்படிங்கறதா அதுக்கு பொருள். அவங்களோட மொழியில அல்லாஹ்னு சொல்றாங்க, நம்ம இறைவன் சொல்றோம். இங்கிலீஷ்ல காட்னு சொல்றாங்க. அது ஒரு பொது அரபில தான் அது ஒரு பொது பெயர். அது இப்ப புரிஞ்சுது. ஆமா ஆமா. அப்ப நமக்கு மட்டும்தான், அவங்களுக்கு மட்டும்தான், முஸ்லீமுக்கு மட்டும்தான் இறைவனா இல்ல நமக்குமா நீங்க கேட்டீங்களே, அது உங்களுக்கு பதில் தெரிஞ்சதா? அதுக்கப்புறம் இப்ப தெரிஞ்சிருச்சு. அது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் இஸ்லாத்துக்கு நான் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தேன். அதுதான் தர்ஜுமா கொடுத்தாங்கன்னு சொன்னீங்க. ஆமாங்க, தர்ஜுமா கொடுத்தாங்க. தர்ஜுமா கொடுத்து ஒரு 3 மாசம் நான் அதை எடுக்கவே இல்லை, அப்படியே ஒரு ஓரத்தமா வச்சுட்டு அப்படியே. அப்புறம் வச்சதுக்கப்புறம் ரமலான் மாதம் வந்துச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே நோன்பு வைக்க ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒன்று ஒன்றா சொல்ல ஆரம்பித்தாங்க, குரான் படித்தா ரொம்ப நல்லது, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை, அந்த மாதிரிலாம் நிறைய சொன்னாங்க. அப்படி ஒரு எழுத்துக்கு 10 நன்மையா அப்படின்னு எனக்குள்ள நிறைய கேள்வி. சரி, இதை பற்றி நம்ம முழுசாக தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடியே எனக்கு கடவுள்னா யாருன்னு, உண்மையான கடவுளை கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு இது இருந்துச்சு. ஏன்னா நான் நிறைய கோயிலுக்கு போயிருக்கிறேன், நான் நிறையா சர்ச்சுக்கும் நான் போயிருக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்கும்போது முஸ்லீமை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது அதில் இருக்கிற விஷயங்கள், முஸ்லீம்ஸ் இல்லை, அதில் இருக்க விஷயங்கள் நான் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது எனக்கு இது பெஸ்ட்டாக தோணுச்சு. ஆனால் என்னால் அது கொஞ்சம் கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சுது எனக்கு. அப்போ புரிய ஆரம்பிக்கும் போது அந்த ரம்லான் மாதத்தில் எல்லாரும் குரான் படிக்க ஆரம்பித்தாங்க. நானும்
சரி எடுத்து படிச்சு பார்ப்போம் என்னதான் இருக்குதுன்னு, ஏன்னா தமிழ்ல தானே இருக்குது, நம்ம படிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ல எடுத்து நான் படிக்க ஆரம்பிச்சேன். படிக்க 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 என் கல்புல எனக்கு என்ன எப்படின்னு தெரியல, எனக்கு அழுக மட்டும்தான் வருது, என்னால எதுவுமே பேச முடியல. நான் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் வந்து பதில் வந்து அந்த குரான்ல தர்ஜுமால இருக்குது. அதை வந்து எனக்கு எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. வீட்டுல சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. என்ன இந்த மாதிரி வேலைக்கு போனேன்னா வேலையை மட்டும் செஞ்சுட்டு வா, அங்க பண்ற பழக்க வழக்கத்தெல்லாம் கொண்டு வந்து இங்க பண்ணாத அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதனால வந்துட்டு என்னால எப்படி வெளிப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, இறைவன் ஒருவன் தான் அப்படிங்கிறது என் மனசுல வந்து உறுதியா எனக்கு வந்து இதாயிடுச்சு. எங்க வீட்டுல தெரிஞ்சிருச்சு இவ ஏதோ மாற்றமா பண்றா, ஏதோ வந்து அங்க வேலைக்கு போகவும் யாரோ வந்து பிரெயின் வாஷ் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் இதெல்லாம் பேசவும் எப்படின்னா அவங்களுக்கு தெரிஞ்சுன்னா அவங்க பயம் பிடிச்சிருச்சு. இந்த மாதிரியே விட்டுட்டோம்னா இவ எங்கேயாவது முஸ்லீம் பையனை ஏதோ கல்யாணம் பண்ணிட்டு போயிடும், முஸ்லீம் பையனை ஏதோ லவ் பண்ணுவாளாட்டு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டாங்க. அதெல்லாம் எதுவும் இல்லைங்கிறது வந்து நான் அனுபவபூர்வமாக அவங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து உறுதியாக இருந்தேன். அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நின்றுச்சு. இவளுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா இதையெல்லாம் விட்டுருவா, இதெல்லாம் மறந்துடுவா, நம்மளுடைய கலாச்சாரமே வந்துடும் இவளுக்கு, அங்கே போகிறனால தான் இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி வீட்டிலலாம் வந்து பேச ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப போராடினேன். அப்போ வந்து என் கல்வில அல்லாதா அப்படிங்கிறது நான் வந்து உறுதியாக எடுத்துக்கிட்டேன். இருந்தாலும் வந்துட்டு அவங்க வந்து விடல, பண்ணி வச்சிட்டோம்னா சரியா போயிடும் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க கல்யாண வேலையில வந்து அதிகமாக இது பண்ணிட்டாங்க. அப்போ கல்யாணம் பண்ணி நான் போனேன். கரெக்டாக ஒரு மாதம் இருக்கும். அவரும் வந்துட்டு எந்த ஒரு பழக்கமும் இல்லை, நல்ல பையன்தான், வீட்டு அத்தை பையன்தான். சின்ன வயசுலேயே பேசினது பிடிச்சது எல்லாமே வந்து முதவே பண்ணியாச்சு. எனக்கு வந்து இஸ்லாத்துக்கு முன்னாடி, அதாவது அவருக்கு முன்னாடி இஸ்லாம் எனக்கு கிடைச்சிருச்சுன்னா நான் இந்த வாழ்க்கைக்குள்ள நான் போயிருக்க மாட்டேன். எனக்கு வந்து அவரை ஃபர்ஸ்ட் தெரியும், வீட்லயே வந்து எல்லாம் பேசி முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் தான் எனக்கு இஸ்லாம் தெரிஞ்சுது. ஒரு 6 வருஷம் 7 வருஷம் நாங்களும் கொஞ்சம் நல்லா பேசிட்டு இருந்தோம். வீட்டுல எல்லாம் கொஞ்ச நாள்லயே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படிங்கிற சந்தோஷமா பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது வந்து எனக்கு எப்படின்னா அவரை மாத்திட்டு நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் நினைச்சா அது என்னால முடியல. நானும் நிறைய பேர்த்திட்ட ஹெல்ப் கேட்டேன், யாருனாலே பண்ண முடியல. அதனால நான் அந்த வாழ்க்கைக்குள்ள மறுபடியும் போயிட்டேன். அதுலேருந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு. அதுக்கப்புறம் அங்கேருந்து அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன். அம்மா வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் எங்கள் ஏரியாவில் இருக்கிற மொத்த குடும்பமும், ஏரியாவிலேருந்து அவங்க சொந்த பந்தத்திலேருந்து எங்கள் சொந்த பந்தத்திலேருந்து ஒரு 50 பேர் இருப்பாங்க. இந்த இடத்துல வந்து 50 பேர் இருப்பாங்க. அவங்க வந்து எல்லாரும் எங்கிட்ட கேட்குறாங்க, என்ன இந்த மாதிரி நீ போயிட்டு இருக்கிற, நம்ம குடும்பத்தோடைய பேர் கெட்டுரும், இந்த மாதிரிலாம் இருக்கிற, இப்படிலாம் தலைக்கெல்லாம் முக்காடு போட்டுக்கிறேன். அத்தனை பேருக்கு முன்னாடி நான் வந்து அப்போ களிமா சொல்லல, ஆனால் ஹிஜாபோட நின்று நான் பதில் சொன்னேன். என்னன்னா, நான் இப்படிதான் இருப்பேன், நான் வந்து எனக்கு பிடிச்ச மாதிரி தான் நான் இருப்பேன், நான் புர்கா தான் போடுவேன், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி நான் ஹிஜாபோட நின்று எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். பதில் சொல்லும் போது அவங்களால எதுவுமே பேச முடியல. அவ வந்து மேஜரு, அவளுக்கு என்ன தோணுதோ அதுதான் பண்ண முடியும் அவனால. அவ வந்து முடிவு பண்றதா இங்க நடக்கும், நம்ம போய் ஒரு கேஸும் கொடுக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த வாழ்க்கையிலேருந்து கொஞ்சம் வெளியே வந்துட்டேன். அம்மா அப்பா வந்து ஆரம்பத்தில் வந்து ரொம்ப எதிர்ப்பாக இருந்தாங்க, இந்த மாதிரி பண்ணாத அந்த மாதிரி பண்ணாத, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அவங்களும். ஏன்னா வந்துட்டு நம்ம இதெல்லாம் நினச்சி கூட நம்ம பார்த்ததில்ல, நீ ஒரு புதுசாக கொண்டு வந்து விடுற, அதை எங்களால் அக்செப்ட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அவங்களுக்கு நான் சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி புரிய வச்சா, நான் தப்பான வழிக்கு நான் போக கிடையாது, இது நல்ல வழிதான், நீ எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதம்மா அப்படின்னு சொல்லி அம்மாட்டையும் அப்பாட்டையும் சொல்லி நிறைய புரிய வச்சேன். இது ஒரு டாட் நீ வந்து தப்புன்னு நீ சொல்லி நான் இதை விட்டு வெளியே வந்துடுறேன், எதுவுமே தப்பு இருக்காது, எல்லாமே உண்மை, முடிஞ்சா நீங்களும் ஏத்துக்கோங்க, என்ன தடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி அம்மா அப்பாட்ட நான் சொல்லி புரிய வச்சேன். அவங்களும் ஒரு கட்டத்துல சரி ஏதோ நல்லது பண்றா அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டாங்க. அதனால வந்துட்டு அவங்களும் விட்டுட்டாங்க. தங்கச்சிக்கு எப்படி ஏத்தி வச்சீங்க? அதுக்கப்புறம் நான் வந்து களிமா சொல்லி நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன். அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம இருந்துச்சு, அப்பா வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தோம். அப்போ நான் களிமா சொல்லல, அதுக்கு முன்னாடியே வந்து அல்லாட்ட அப்படி துவா செய்வேன், அப்படி அழுவேன். நான் வந்து அப்பாவை வந்து மீட்டு கொண்டு வர முடியுமாங்கிற ஒரு சூழ்நிலையில இருக்கும்போது நான் அல்லாட்ட வந்து நம்பிக்கையோட நான் வந்து துவா செஞ்சேன். அந்த துவாக்கள் அனைத்துமே வந்து அல்லாஹ் வந்து கபுல் செஞ்சு கொடுத்தான். அதுல எனக்கு ரொம்ப உறுதியா இருந்தேன். நான் இனிமேல் வந்து அல்லாஹ்க்கு வந்து நம்ம நன்றி கெட்டவளா நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கேட்டது அனைத்தையுமே செஞ்சு கொடுத்துட்டான் அல்லாஹ். இனிமே இதுக்குண்டானது வந்து நன்றி நம்ம எப்படி செலுத்தணும், இந்த அல்லாஹ் வந்து நமக்கு கொடுத்துட்டா ஒரு விஷயத்த, நம்ம வந்து அல்லாஹ்க்கு எப்படி நன்றி செலுத்த முடியும், திருப்பி நம்ம கொடுக்க முடியாது, அல்லாஹ் கொடுத்தது நம்ம திருப்பி கொடுக்க முடியாது. எனக்கு எப்படி நன்றி செலுத்தணும் அப்படின்னா தொழுகை. அப்போ தொழுவருக்கு நம்ம என்ன பண்ணணும், களிமா சொல்லணும். அப்போ களிமா அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். களிமா சொன்னேன். அங்கேருந்து அப்பாவை ஹாஸ்பிட்டல்லேருந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தோடனே நான் களிமா சொல்லிட்டேன். களிமா சொல்லி இஸ்லாத்து வரியில் நான் பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு.
களிமா சொல்லிட்டு அதுக்கப்புறம் தொழுக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் தங்கச்சிக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா சொல்ல ஆரம்பிச்சேன். நான் கேட்குற கேள்விக்கு எதுக்குமே அவனால பதிலே சொல்ல முடியல. அப்படி திருன்னு முழிச்சுட்டு உட்காந்து, ஆனா புரிஞ்சுக்கிறாங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் மேலும் 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 அவளுக்கு சொல்ல ஆரம்பிச்சேன். புரிஞ்சுக்கிறாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொல்ல ஆரம்பிச்சேன். அப்புறம் நிறைய விஷயத்த புரிஞ்சுக்கிட்டா. இதுதான் உண்மை, இது வந்து எதுவுமே இல்லை, அதுக்கு வந்து அத்தாட்சிகளே இல்லாம ஒரு சில விஷயங்களை வந்து செய்யறாங்க அப்படிங்கறத வந்து அவளும் வந்து உணர்ந்துக்கிட்டா. உணர்ந்ததுக்கு அப்புறம் அவளை வந்து தாவா சென்டர்ல கொண்டு போய் சேர்த்து விட்டு 100 நாள் முடிச்சு வெளியே வந்துட்டா. அல்ஹம்துலில்லாஹ் இப்ப நல்லா இருக்கா. காயல்பட்டினம் தாவா சென்டருக்கு முன்னாடியும் தாவா சென்டருக்கு பின்னாடியும் அவளோட சேஞ்சஸ் என்ன? ரொம்ப பயங்கர சேஞ்ச். நாங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லைங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு வீட்டில் வந்து சொல்ற பேச்சு கேட்க மாட்டா, அம்மா சொல்றத கேட்க மாட்டா, சின்ன சின்ன குறும்பு ஏதாவது பண்ணிட்டே இருப்பா, ஃபோன் அதிகமா யூஸ் பண்ணுவா, இந்த மாதிரிலாம் இருந்தா. இப்ப வந்துட்டு எனக்கு அவ தாவா பண்ற அளவுக்கு அவ வந்துட்டா. எங்க உங்க சிஸ்டர் நிக்கிறாங்க, வாங்க. மாஷா அல்லாஹ். நாரி தக்பீர், அல்லாஹ் அக்பர். ரொம்ப சந்தோஷம். ஒரு அக்கா வந்து இஸ்லாத்துக்கு வந்து, ஏன்னா இஸ்லாம்னா என்னன்னே தெரியாத இடத்துல இருந்து இஸ்லாத்துக்கு வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து, அதான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுக்கிட்டு வந்து அது தங்கச்சிக்கு சொல்லி கொடுத்து, தங்கச்சி தாவா சென்டருக்கு அனுப்பி அவங்க படிச்சுட்டு வந்து இவங்களுக்கு சொல்லி தராங்க அப்படிங்கிறது எனக்கு வந்து கேட்கும்போது ஒரு 1400 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மிராக்கிள்ஸ்ல பார்த்த விஷயங்கள் போல தெரியுது. அல்லாஹ் அவங்க சிறந்த பாக்கியத்தை தரட்டும் இன்ஷா அல்லாஹ். ஒரு விஷயத்துலயும் வந்து நான் ஏதாவது தெரியாம நான் பண்ணாலும் இது வந்து தவறு, இது இந்த மாதிரி பண்ணக்கூடாது, அல்லாஹ் வந்து குர்ஆன்ல இப்படி சொல்றான் அப்படி சொல்றாங்கிறது வந்து அவங்க இப்ப எனக்கு தாவா பண்ணிட்டு இருக்காங்க. இன்ஷா அல்லாஹ் நாங்க 2 பேரும் சேர்ந்து அம்மாவும் அப்பாவையும் வந்து வர வைக்கிறதுக்கு உண்டான முயற்சியை நாங்க இன்ஷா அல்லாஹ் எடுக்கணும். சீக்கிரம் நல்லபடியா வெளிச்சம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். இன்மை மறுமை வந்து நான் ரொம்ப யோசனை பண்ணி பார்த்தேன். இந்த உலக வாழ்க்கைங்கிறது வந்து அற்பமானது. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல வந்துட்டு, கொசுவுடைய ரெக்கை போல வந்து நான் இந்த உலகத்தை வந்து ரெக்கையை விட இந்த உலகம் அற்பமானது அப்படிங்கறது வந்து அல்லாஹ் சொல்றான். அதெல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா புரிய ஆரம்பிச்சது. சொர்க்கம் நரகம் இது வந்து நமக்கு எப்ப வேணா, நமக்கு எந்த நேரத்துல வேணா, இந்த வக்துல நம்ம தொழுற அடுத்த வக்துல நம்ம இருப்போமா இல்லையாங்கிறது நமக்கு தெரியாது. அது வரைக்கும் வந்து படைத்த இறைவனை வந்து நம்ம வணங்கதான் நம்மளுடைய வேலை, வேற எதுவுமே இல்லை. இஸ்லாமிங்கிறது ரொம்ப எளிமையான மார்க்கம், நம்ம எதுவும் கஷ்டமா நினைக்க கூடாது அப்படின்னு ரொம்ப மனசார நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனசார ஏத்துக்கிட்டேன். அல்லாவையும் அல்லாவுடைய ரசூலையும் நான் ஏத்துக்கிட்டேன். இப்ப நாங்க 2 பேருமே இப்ப முஸ்லீம்களா வாழ்ந்துட்டு இருக்கோம். எவ்வளவு நாளா இது நடக்குது? இது வந்து ஒரு 8 மாசம் இருக்கு. நான் 8 மாசம் இருக்கு. இவங்க வந்து இப்போ ஒரு 4 மாசம் இருக்கு. நான் வந்து ஒரு 4 மாசத்துலயே இவங்களுக்கு வந்து சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆமாங்க. சிறப்பா பிராக்டிஸ் பண்ணுங்க, நல்லபடியா இது இன்னும் ஸ்ட்ராங்கா இன்னும் முழுமையாக்கி வர்றதுக்கு நாங்க நிறைய துவா செய்யறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மிராக்கிள்ஸ் இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுறது அப்படிங்கிறது, எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நான் நிம்மதியா இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது எல்லாத்துக்கும் கிடைக்கிறது இல்ல. இறைவன் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்றதுதான். இவ்வளவு கோடி மக்களுக்கும் விட நம்மளை வந்து அதுல ஒரு மனிதனா நம்மளை வந்து தேர்ந்தெடுத்து இந்த இதாயத்தை நம்ம கொடுத்துக்கிறான். அது எந்த அளவுக்கு நம்ம நன்றி சொல்றோம்னு எனக்கு புரியல. அந்த அளவுக்கு வந்து இருக்குது. நன்றி உள்ளவர்களாக மனிதர்கள் அல்லாஹ்வுக்கு இருக்கும்போது நிச்சயம் சொர்க்கத்தை தருவேன் சொல்றான். அதை நீங்க 2 பேரும் சிறப்பா ஃபாலோ பண்ணுவீங்கன்னு நம்புறோம். சிறப்பா 2 பேரும் சேர்ந்து உங்க தாய் தகப்பனுக்காக நிறைய துவா செய்யுங்க. அல்லாஹ் கருணையால் சிறப்பாக்கி வைப்பான். தாவா சென்டர்ல என்ன கத்துக்கிட்டீங்க? சிறப்பா நிறைய கத்துக்கிட்டேன். ஏதாவது ஒண்ணு ரொம்ப ஸ்ட்ராங்கான விஷயம் சொல்லணும்னா? இறைவன் ஒருவனேன்னு கத்துக்கிட்டேன். அல்ஹம்துலில்லாஹ். அவ்வளவுதான். அதை உணர்ந்துட்டா நம்மள நிச்சயம் நல்ல வழியில நம்ம போயிருவோம். அல்ஹம்துலில்லாஹ். இறைவன் ஒருவனே, இறைவன் என்ற ஒருவன் இருக்கிறான், அவன் ஒருவன் மட்டுமே இருக்கிறான் நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். அது எல்லாருக்கும் புரியறது இல்ல. அப்படி இந்த மாதிரியான புரிஞ்சுக்கிட்டு வர்றவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா அதை நம்புறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்கா உறுதியா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறவங்களுடைய லைஃப்ல நடந்த மிராக்கிள்ஸ் நம்ம எல்லாருக்குமான படிப்புன்னு நினைக்கிறேன். இறைவன் நிச்சயமா அவங்களோட எல்லாருடைய பாவங்களையும் மன்னிச்சு புது நோட்டை வந்து ஆரம்பிச்சிருப்பான். எவ்வளவு பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தோடய நீங்க சொர்க்கத்தை அடைகிறதுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ்ங்கிற உயர்ந்த இடத்துல நாம் உயிரினும் மேலான உத்தம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்க இறைவன் அருள் செய்யட்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.